ஹாப்பி டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். இன்னைக்கு ஜூன் 3ஆம் தேதி. என்னென்ன சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஓயோ அவங்களுக்கு செபிகிட்ட இருந்து அப்ரூவல் கிடைச்சிருக்கு. 6650 crore ஐபிஓ அப்ரூவல் கம்மிங் ஆகஸ்ட் அண்ட் டிசம்பர் 2026 இந்த ஐபிஓ வரும்னு எதிர்பார்க்கப்படுது. கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு நியூ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நேம் பாத்தீங்கன்னா கோத்ரேஜ் வெல்த். மெயினா இதோட நோக்கம் என்னன்னா, பீப்புள் யாரெல்லாம் 2 கோடி அதுக்கு மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்களோ அவங்க அந்த கஸ்டமர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. லைக் இன்வெஸ்ட் மணி, எப்படி வெல்த்தை க்ரோ பண்றது, சேவ் டாக்ஸ், ஃபினான்ஷியல் பிளான்ஸ், இதுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட மெயின் கோல் என்னன்னா, வித்தின் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்குள்ள 1 lakh crore கஸ்டமர்ஸை அச்சீவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க கோத்ரேஜ். NHPC ஆஃபர் ஃபார் சேல் எஸ்டர்டே ஓப்பன் ஆச்சு. ஸோ நான் ரீட்டைல்ஸ்க்கு ஓப்பன் ஆச்சு. 3.47 டைம்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. ஸோ கவர்மெண்ட் இதுல 6% ஸ்டேக்கை செல் பண்றாங்க. 71 per ஷேர்னு செல் பண்ணியிருக்காங்க. கிரீன் ஷூ ஆப்ஷனும் அடிஷ்னலா இருக்கு. இது மூலமா 4200 crore மணி ரைஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு இன்னைக்கு ஜூன் 3 ஓபன் ஆகுது NHPC ஆஃபர் ஃபார் சேல். அத்வித் எனர்ஜி டிரான்சிஷனோட சப்சிடரிக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. குஜராத் உர்ஜா விகாஸ் நிகாம் லிமிடெட்ல இருந்து. ப்ராஜெக்ட் சைஸ் பாத்தீங்கன்னா 150 மெகாவாட் அவுட் ஆஃப் 300 மெகாவாட் ஹவர் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் தான் கிடைச்சிருக்கு. ஸோ கம்பெனியே ஓனா டெவலப் அண்ட் ஆப்ரேட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இந்த கான்ட்ராக்டோட டூரேஷன் 12 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஜான் கிராக்கரில் இந்தியா இவங்களோட சப்சிடரிக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. JSW விஜயநகர் மெட்டாலிக்ஸ்ல இருந்து. இந்த கான்ட்ராக்ட் வேல்யூ 1250 இருந்து 1300 crore சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டீல் ப்ராஜெக்டுக்கு சப்ளை அண்ட் இன்ஸ்டால் எக்யூப்மெண்ட் பண்ண போறாங்க. இந்த ப்ராஜெக்ட் எக்ஸிகியூஷன் டைம் 36 months சொல்லியிருக்காங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க மே இம்போஸ் 25% டாரிஃப் ஆன் பிரேசில். என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ் போயிட்டு இருக்கு பிரேசில்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டாரிஃப் மெயினா எது ரிலேட்டடா இருக்கும்னு சொல்லியிருக்காங்கன்னா, டிஜிட்டல் ட்ரேட், எத்தனால், மார்க்கெட் அசஸ், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, இல்லீகல் டிஃபாரஸ்டேஷன் இது சம்பந்தப்பட்டதா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா சில ப்ராடக்ட்ஸ்க்கு ரிலீஃப் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பெஷலி காஃபி, பீஃப், ஏர்கிராஃப்ட் பார்ட்ஸ், ஆயில், ரேர் எர்த் மெட்டல்ஸ்லாம் இதுல இருந்து எக்ஸ்க்ளூடட்னு சொல்லியிருக்காங்க. ஜூலை 15ஆம் தேதி இதோட ஃபைனல் டிசிஷன் வந்துரும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பப்ளிக் கிட்டையும் நாங்க ஃபீட்பேக் வாங்க போறதா சொல்லியிருக்காங்க US. இந்தியன் கவர்மெண்ட் சில்வர் இம்போர்ட்டிங் ரூல்ஸை டைட்டன் பண்ணியிருக்காங்க. இது எஸ்டர்டேவே அமலுக்கு வந்துருச்சு. பேங்க்ஸ், ஏஜென்சிஸ், குவாலிஃபைட் ஜுவல்லர்ஸ் யாரா இருந்தாலுமே DGFT அப்ரூவல் வாங்கியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சில்வர் இம்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி. இந்த ரூல் இவங்களுக்கு மட்டும் இல்லாம யாரெல்லாம் இந்தியா இன்டர்நேஷனல் புல்லியன் எக்ஸ்சேஞ்ச் மூலமா பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த ரூல் இம்ப்ளிமெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் ஏன் இந்த ரூலை கொண்டு வந்திருக்காங்கன்னா, ரீசெண்டா சில்வர் இம்போர்ட்ஸ் நிறைய போயிட்டு இருக்கு. ஸோ அதை தடுக்கிற விதத்திலையும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸை ப்ரொடெக்ட் பண்ற விதத்திலையும் பண்றதுக்காக தான் இந்த ரூல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இது மூலமா சில்வர் இம்போர்ட்ஸ் இன்டு இந்தியாவை ரெடியூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதானி போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அவங்களோட பிசினஸ் அப்டேட் கொடுத்திருக்காங்க. கார்கோ வால்யூம்ஸ் 15% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே சமயத்துல போர்ட் பிசினஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ரயில் லாஜிஸ்டிக் வால்யூம்ஸ் டிக்ளைன் ஆயிருக்கு. 19% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல மே மந்த்துக்கானது சொல்லியிருக்காங்க. கனரா பேங்க் 8500 crore ரைஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க ஃபினான்ஷியல் இயர் 27க்கு. இந்த ரைஸ் பண்ற மணி பாண்ட்ஸ் மூலமா பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. 4500 crore 81 பாண்ட்ஸ் மூலமாவும் 4000 crore டயர் 2 பாண்ட்ஸ் மூலமாவும் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இந்த சப்போர்ட் மூலமா அவங்களோட ஃபியூச்சர் பிசினஸ் growth அண்ட் லெண்டிங்கை இம்ப்ரூவ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க கனரா பேங்க். தனுகா அக்ரிடெக் அவங்களோட ஷேர் பைபேக் நாளைக்கு ஓபன் ஆகுது. பைபேக் ஒர்த் பாத்தீங்கன்னா 5 lakh ஷேர் சொல்லியிருக்காங்க. 1400 per ஷேர்னு பைபேக் பிரைஸ் சொல்லியிருக்காங்க. அரௌண்ட் 70 crore பைபேக் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க தனுகா அக்ரிடெக்.
கான்கார்ட் பயோடெக்கு யூஎஸ் FDA அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அவங்களோட ட்ரக்கான மைக்ரோஃபெனலேட் மோஃப்டேல் ஃபார் ஓரல் சஸ்பென்ஷன் யூஎஸ்பிக்கு. ஸோ இந்த மெடிசன் மெயினாக எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது அந்த ஆர்கன் ரிஜெக்ட் ஆகக்கூடாது, அந்த ரிஜெக்ட் ஆகிறத ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரக் தான் இது. ஸோ இதுக்கு யூஎஸ் FDA அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது போத் சில்ட்ரன் அண்ட் அடல்ட்ஸ் ரெண்டு பேருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டெல்சி ஃப்ரம் வெனிஸ்வாலாலேருந்து விசிட் வராங்க. இன்னைக்கு June 3 to June 7 இந்தியாவில் தான் இருக்க போகிறாங்க. ஸோ PM அண்ட் அதர் இந்தியன் அஃபிஷியல்ஸ் எல்லாம் மீட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. மெயின் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் எனர்ஜி கோஆப்ரேஷன் சொல்லியிருக்காங்க. இந்தியா கிட்டத்தட்ட 427,000 பேரல்ஸ் ஆஃப் வெனிசுலா ஆயில் மே மாதம் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மே மாதத்தில் ஒவ்வொரு நாளும் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இவ்வளோ பேரல்ஸ் ஆஃப் ஆயிலை ஸோ செகண்ட் லார்ஜஸ்ட் பையராக இருக்கும் ஆஃப்டர் யூஎஸ்க்கு அப்புறம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான் ஒன் ஆஃப் த மேஜஸ்ட் பையர் ஆஃப் வெனிசுலா க்ரூட் ஆயில். ஸோ இப்போ என்ன டிஸ்கஷன் போக போகுதுன்னா இந்த 4 நாள் மெயினாக ஆயில் அண்ட் எனர்ஜி கோஆப்ரேஷன், அதை தவிர ட்ரேட், இன்வெஸ்ட்மெண்ட், ஹெல்த் கேர், ஃபார்மா, டிரான்ஸ்போர்ட்டேஷன், இது எல்லாமே அண்ட் ரெனியூபிள் எனர்ஜி எல்லாமே டிஸ்கஷன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ மிடில் ஈஸ்ட் டென்ஷன் நடக்கிற இந்த நேரத்தில் இந்த ஆயில் சப்ளை அண்ட் தென் விசிட் முக்கியம், ஆயில் அண்ட் எனர்ஜி டிஸ்கஷன், இந்த விசிட் ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது. ஜி என்டர்டைன்மெண்ட் என்டர்பிரைசஸ் நியூ ஸ்போர்ட்ஸ் சேனல் லான்ச் பண்ணியிருக்காங்க. நேம் பார்த்தீங்கன்னா யுனைடெட் எய்ட் ஸ்போர்ட்ஸ் பேண்ட்ல. ஸோ இதுக்காக அவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் கிட்டேருந்து அப்ரூவல் வாங்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 8-year பார்ட்னர்ஷிப் FIFAவோட போட்டிருக்காங்க. ஸோ வேர்ல்ட் கப் FIFA வேர்ல்ட் கப் 2026 அதாவது கம்மிங் June 11 ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி இது ஒரு இம்பார்ட்டன்டான நியூஸாக பார்க்கப்படுது. 4 நியூ ஸ்போர்ட்ஸ் சேனல், யுனைடெட் எய்ட் ஸ்போர்ட்ஸ் 1, யுனைடெட் எய்ட் ஸ்போர்ட்ஸ் 1 HD, யுனைடெட் எய்ட் ஸ்போர்ட்ஸ் 2 அண்ட் யுனைடெட் எய்ட் ஸ்போர்ட்ஸ் 2 HD. ஸோ இது 4 சேனல் ஆல்ரெடி ஆரம்பிச்சுட்டாங்க. US நமக்கு டைம் கொடுத்துருந்தாங்க ரஷ்யன் ஆயில் பை பண்ணுறதுக்கு. ஸோ டெம்பரவரியாக 3 months டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது June 17 எக்ஸ்பைரி ஆக போகுது. ஸோ மெயின் ப்ராப்ளம் என்னன்னா அது எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா ஸோ குளோபல் ஆயில் மார்க்கெட்ஸே சம்பிச்சு போகும். ஸோ எக்கனாமி அஃபெக்ட் ஆகும், ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் வேர்ல்டு வைடு அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால இந்த டெம்பரரி வேவரை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறதா பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தை எப்படி முடிய போகுது அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தொடர்ந்து இது மாதிரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.